குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த வெபினார் நடத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அஜெண்டா வை 90% ஆஸ்பிரன்ஸ் ஃபெயில். ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதே குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 3 to 5 lakhs கிட்ட எழுதுறாங்க. இதுல வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு போகுது, கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 8,000 வேக்கன்சிஸ் ஆவரேஜ் ஆன் அன் ஆவரேஜ். இந்த வாட்டி கம்மியாக தான் வந்துச்சு, ஒரு 4,000 தான் வந்துச்சு. சில டைம்ல 10,000 வரும். அப்படி வர்றச்ச நம்ம ஒரு ஆவரேஜா வி கேன் மேக் இட் அஸ் 8,000. குரூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 to 100 வேகன்சிஸ் வரும். அதே குரூப் 2ல எடுத்துக்கிட்டோம்னா 500 to 700 வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுவே 2A குரூப் 2Aல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3,000 to 6,000 வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. 3000 இருந்து 6000 வேகன்சிஸ் வருது. முதல்ல இந்த பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். இந்த குரூப் 1, குரூப் 2, 2A, 4 இதெல்லாம் பேசிக்கா வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எதுக்கு குரூப்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் அந்த குரூப்ன்ற எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா எதை வச்சு, அதாவது பேர்ல இருக்கு, இட் இஸ் a குரூப். வெவ்வேறு போஸ்ட், டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து விஏஓ எடுத்துக்கலாம். விஏஓன்ற போஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ ஸ்டெனோ பில் கலெக்டர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் 4ல வருது. எதனால இது எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரே பே ஸ்கேல், சம்பளம் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் அதனால அதுக்கு வந்து பேர் குரூப்னு வச்சிருக்காங்க. இப்ப இதே வந்து குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் 2ல வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 45,000 50,000 அப்படின்ற பே கேட்டகரிக்குள்ள பே ஸ்கேலுக்குள்ள வரதுனாலதான் அதுக்கு பேர் குரூப் 2. 2A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அதே மாதிரிதான். குரூப் 1 அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 1ங்கிறது தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு மாவட்டத்துடைய ஆபீசர்ஸ் நம்ம குரூப் 1ல வச்சிருக்காங்க. டெபுட்டி கலெக்டரா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரா இருக்கட்டும், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்ல சூப்பரண்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் 1ல வருது. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் இருக்காங்கன்னா, சரிங்களா, அந்த மாவட்டத்துல தாலுக்கா பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். தாசில் பிளாக்ஸ், ரெவென்யூ பிளாக்ஸா, போர்ட்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 தாலுக்குல இருந்து ஒரு 8 தாலுக்ஸ், இல்ல 10 தாலுக் கூட இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தாலுக்குக்கும் ஒரு சப் ஆஃபீஸ் இருக்கும். இப்போ ரெவன்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெவன்யூக்கு கீழே, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு தாசிலா பிரிச்சிருப்பாங்க. பிளாக்ஸா எடுத்துக்கலாம். நம்ம தாலுக்கு அப்படின்னு சொல்லுவோம், தாலுக்கா அப்படின்னு சொல்லி தாலுக்கா ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த ஆபீஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 ஆபீஸ்னா அதுக்கு ஒரு ஆபீஸர் தேவைப்படுவாங்க. அந்த கேட்டகரி தான் குரூப் 2ல வருது. அப்ப ரெண்டுமே நமக்கு ஆபீசர் கேட்டகரி தான். ஸோ ரெண்டுமே ஆபீசர் கேட்டகரி இருக்குங்கிறதுனால, ஆபீசர் கேட்டகரிங்கிறதுனால வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ரெண்டுமே பிரஸ்டீஜியஸ் போஸ்ட். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மதிப்புத்தக்க அதிகமான அதிகாரம் மிக்க இருக்கக்கூடிய போஸ்ட். இப்போ இதுல போகணும் அப்படின்னா நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ரிலிம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்ற இன்னொரு கேட்டகரி இருக்கு. மெயின்ஸ் இன்னொன்னு முதன்மை தேர்வு, ஃபர்ஸ்ட் முதல்நிலை தேர்வு, அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் முதன்மை தேர்வு. அண்ட் குரூப் 1ல பாத்தீங்கன்னா கூடுதலா இன்டர்வியூ, நேர்முக தேர்வு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் பாஸ் பண்ணாதான் நம்ம கலந்தாய்வு போக முடியும். கலந்தாய்வுல தான் நமக்கு என்ன போஸ்ட் வேணும், நம்ம மார்க்கை வச்சு நம்ம எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோமோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். பேசிக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸும் இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு ஜெனரல் ஐடியா ஒப்பீனியன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த குரூப் 2 அப்படின்றது ஒரு பிளாக் லெவல்ல, ஒரு மாவட்டத்துல ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸ், ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய ஆபீசர் தான் நம்ம குரூப் 2 சொல்றோம். அவங்களுக்கு அசிஸ்டன்ட் தேவை. அங்க அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A வருது. அசிஸ்டன்ட் போஸ்ட், அதாவது குரூப் 2 இருக்கக்கூடிய ஆபீசருக்கு அசிஸ்டன்ட். இதே குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னா, குரூப் 4 வந்து இந்த குரூப் 2 ஆபீசருக்கும் இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் ஜூனியரா இருக்கிறவங்க தான் குரூப் 4 வருவாங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட். குரூப் 2A இருக்குங்க அசிஸ்டன்ட், இங்க இருக்கிறவங்க ஆபீசர்.
கிட்டத்தட்ட இப்படிதான் வந்து ஒரு ஹைரார்கி வந்து கவர்மெண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும். ரெவன்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கூட்டுறவுத்துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே இந்த அடிப்படையில தான் வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2A-க்கும் 4-க்கும் பெரிய சேலரி டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. 30,000 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சேலரி இருக்கும். ஆனா 2A இருந்து குரூப் 2க்கு நம்ம ப்ரொமோட் ஆகுறது வந்து ஈஸியா இருக்கும் 4-ஐ விட. ஸோ இப்போ குரூப் 2A இருந்து குரூப் 2க்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும். 10 இயர்ஸ் மினிமம் ஆகும். 2ல இருந்து 1க்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு 15 இயர்ஸ் ஆகலாம். அப்ப ஒரு 22 வயசுல ஒரு பையன் குரூப் 4ல செலக்ட் ஆகிறனா ரிட்டையர் ஆகும்போது தான் குரூப் 1 கேடர்ல ரிட்டையர் ஆவாங்க. சம்பளம் அதை கொடுப்பாங்க. சம்பளம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ல வருமே தவிர்த்து நீங்க போஸ்ட் உங்களுக்கு வந்து மாறாது. நீங்க ஒன்ஸ் என்ன போஸ்ட் கவுன்சிலிங்ல சூஸ் பண்றீங்களோ அந்த போஸ்ட் தான் நீங்க பாஸ் ஆக ஐ மீன் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இருக்க முடியும். நடுவில் நீங்க போஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னா புதுசா மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் நீங்க மாத்தணும். அண்ட் அதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க இல்லையா, இதுல ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றதுதான் நம்ம வந்து விஷயம். ஏன்னா நம்ம அவங்க செய்யற தவறுகளை நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ முதல்ல 90% வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம், இதுல இவ்வளவு பேர் இருக்காங்களே, நிறைய லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்களே, அப்போ நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் வரும். பொதுவாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய புக்ஸை கவர் ஸ்கூல் புக்ஸை நிறைய படிக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இதுல சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் கிடையாது. உண்மையாலுமே இப்போ இவ்வளவு லட்சம் பேர் இருந்தாலும் 10ஓட 11 பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறவங்க அதிகம். ஜஸ்ட் வந்து 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். அல்லது ஃபுல் டைமா படிக்காம இல்ல கம்ப்ளீட்டா சிலபஸை முடிக்காம இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்றது பார்த்தோம்னா, அவங்க படிக்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை, சரியா படிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. சரியா எப்படி படிக்கணும்? சரியா எப்படி படிக்கணும்னா முதல்ல இந்த குரூப் 1, 2, 4 எதுவா எல்லாவா இருக்கட்டும், மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு 3 போர்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்கு. போர்ஷன்ஸ் சொல்றோம்னா ஜென்ரல் தமிழ் நம்ம சொல்லலாம், இல்ல ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லலாம். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இது மட்டுமே 100 வினாக்கள், 100 கொஸ்டின்ஸ் இதுல இருந்தா வரும். ஒரு சப்ஜெக்ட்ல 100 கொஸ்டின் வருது, சந்தோஷம். இதுல ஜென்ரல் தமிழ்ங்கிறது குரூப் 4ல இருக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிறது குரூப் 2 அதுல எடுத்துக்கலாம், ஆப்ஷனல். ஆனா தமிழ் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா தமிழ் எடுத்தா நீங்க குரூப் 4 எழுதிக்க முடியும், குரூப் 2 2A எழுதிக்க முடியும். இதுவே இங்கிலீஷ் மேஜரா படிச்சீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா குரூப் 4 எழுத முடியாது. அதனால ஒரே ஒரு போர்ஷன் கவர் பண்ணா 2 எக்ஸாம்ஸ் எழுத முடியும் அப்படின்னா இது ஜென்ரல் தமிழ் பெட்டரா இருக்கும். அண்ட் இது குரூப் 1ல இது ரெண்டுமே இல்லை. அப்ப இது வந்து ஒரு மேஜர் பிளேயர். நம்ம இதுல எதை சூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜென்ரல் இங்கிலீஷ் சார் நான் இங்கிலீஷ் மீடியம் சார் நான் இங்கிலீஷ் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது குரூப் 1க்கு யூஸ் ஆகாது, குரூப் 2க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், 4க்கு யூஸ் ஆகாது. ஜென்ரல் தமிழ் எடுத்தீங்கன்னா குரூப் 4ம் படிச்சுக்கலாம், குரூப் 2ம் படிச்சுக்கலாம், 100 கொஸ்டின். குறைஞ்சது இதுல நம்ம 90 ஸ்கோர் பண்ணணும். குறைஞ்சது இதை 90 ஸ்கோர் பண்ணணும். இந்த 90% சொல்றோம் இல்லையா, எல்லாருமே எக்ஸாம் அப்ளை பண்றவங்க எல்லாருமே முதல்ல எந்த எந்த போர்ஷனை கவர் பண்ணணும்னு நினைப்பாங்க பொதுவாகவே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் தமிழ்ங்கிற டாபிக் தான். அண்ட் இதுதான் முக்கியமான ஒரு தவறாகவும் இருக்கும். ஏன்னா இதுலயே அவங்க முழு எஃபர்ட்டுமே இதுலயே செலவு பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் எஃபர்ட்டுமே இதுலயே பண்றதுனால என்ன ஆயிரும், மற்ற ஈக்குவலா மற்ற சிலபஸை கவர் பண்றதுக்கு அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுல மார்க் 100க்கு 100 எடுத்தாலும் ஃபெயில் தான். நெக்ஸ்ட் முக்கியமான போர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப கடினமான டாபிக் அண்ட் முக்கியமான டாபிக், மேஜர் பிளேயர் ஜெனரல் ஸ்டடீஸ். இது 75 கொஸ்டின் வரும். இதுவே குரூப் 1 இருந்தா 175 கொஸ்டின் வரும். அண்ட் மேக்ஸ் 3த்துலயுமே இருக்கு. மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது 3த்துல இருக்கு, 3த்துலயுமே 25 கொஸ்டின் தான். அப்போ ஓவராலா ஜெனரலா பாக்குறவங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே, இப்ப இந்நேரம் இங்க வந்திருக்கீங்கனாலே இது இந்த பேட்டர்ன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அப்ப இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம சரி ஓகே 2 சப்ஜெக்ட்ல நமக்கு வந்து மேஜர் போர்ஷன்ஸ் கவர் ஆகுது. என்னது? தமிழ் படிச்சிடலாம், மேக்ஸ் படிச்சிடலாம். 125 மார்க், 200 கேள்வியில 125 மார்க் வருது. அதனால நம்ம இதை ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த்தையும், கம்ப்ளீட் டைமையும், கம்ப்ளீட் எஃபர்ட்டையும் இந்த 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு செலவழிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு சோசியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய இது ரிலேட்டடான போஸ்ட் அண்ட் இதுதான் வரும். அப்ப என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. இப்ப இது 125க்கு அவங்க 125 எடுத்தாலும் ஃபெயில் தான். ஏன்னா கட் ஆஃப் வந்து நமக்கு எவ்வளவு வரும்? குரூப் 1க்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும்? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்க, இல்ல சாட்ல ரிப்ளை பண்ணுங்க. குரூப் 2க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும்? குரூப் 4க்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும்? இது அஃப்கோர்ஸ் கம்யூனிட்டி பொறுத்து மாறும். கம்யூனிட்டி பொறுத்து மாறும், ஜெண்டர் பொறுத்து மாறும். வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஒன்று இருக்கு, ஹரிசான்டல் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு தனியா இருக்கு. இப்போ இதை பத்திலாம் நீங்க அது அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப்ங்கிறத நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம். டீட்டெயில்ஸ் நாங்க வாங்கிட்டு இவ்வளவு இந்த ரேஞ்சுக்கு இவ்வளவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய டிவிஷனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வரும் 3த்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா குரூப் 1ல நம்ம 140 அப்படின்ற மாதிரி எடுக்கணும். 140 கொஸ்டின் போடணும். குரூப் 2 அப்படின்னு எடுத்தோம்னா 150 அப்படின்ற மாதிரி போடணும். குரூப் 4 எடுத்துட்டோம்னா 165 பிளஸுக்கு மேல எடுக்கணும். அப்போ என்ன ஆகுது? அடுத்தடுத்த டயர் போக போக கட் ஆஃப் குறையுது. காரணம் கொஸ்டின்ஸ் வந்து டஃபா இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகும்? அடுத்தடுத்து டஃபா இருக்கும். அண்ட் குரூப் 1 குரூப் 2ங்கிறது நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஏன்னா இது ஒரே எக்ஸாம். குரூப் 4 ஒரு எக்ஸாம். நம்மளால அந்த ஒரு எக்ஸாமுக்கு படிச்சு நம்ம என்ன பண்ணிட முடியும்? வேலைக்கு பெற முடியும். கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கு. அதுவே குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கட் ஆஃப் பாருங்க ரொம்ப கம்மி தான். அப்ப என்ன பண்ணிட முடியும்? நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம 1:10 ரேஷியோல எடுப்பாங்க. அதாவது ஒரு ஒரு 1000 போஸ்ட் இருக்குன்னா அப்ப எத்தனை பேர் எடுப்பாங்க? 10,000 பேர் எடுப்பாங்க. அப்ப 10,000 பேர் எடுத்தா 1000 போஸ்ட்டுக்கு 10,000 பேர் எடுப்பாங்க. எதுல? குரூப் 2ல, குரூப் 2A குரூப் 1ல அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்? நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. இப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A வந்து 6000 வேகன்சிஸ் வந்துச்சு. 6000 வேகன்சி வரும்போது 60,000 பேர் கிளியர் பண்ணாங்க. எத்தனை பேர்? 60,000 பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருப்பாங்க. ஆனா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதை வச்சு நல்ல ஞாபகம் வச்சுக்கேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதை வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மெயின்ஸ் பாஸ் பண்றதுக்கான ஒரு தகுதி தானே தவிர்த்து அதை வச்சு உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. குரூப் 4ல 1:10ங்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஒரு 8000 வேகன்சி இருக்குன்னா சரிங்களா, ஒரு 10,000 பேரை கூப்பிடுவோம். 10,000 பேரை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்ப கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு 8000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அதுலயே சில போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருந்துச்சுன்னா செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் அப்படின்னு வைப்பாங்க. அப்போ கட் ஆஃப் என்ன ரேஞ்சுங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலயுமே நம்ம வந்து 80% அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்மளுடைய ரேஞ்ச் வந்து 80% வச்சுக்கணும். அண்ட் சப்ஜெக்ட்ல இதுல 3த்துல நம்ம என்ன படிக்க எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னா தமிழையும் மேக்ஸையும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் தமிழ் மேக்ஸுங்கிறதுல நம்ம அதிக நேரம் செலவழிக்கிறதுனால முக்கியமான டிட்டர்மைனிங் நீங்க பாஸ் ஆகிறதுக்கு எது தேவைப்படும் கேட்டா ஜிஎஸ் தான். அந்த ஜிஎஸ்ல மார்க்கை வந்து விட்டுருவாங்க. இதுதான் வந்து ரொம்ப 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 எல்லாருமே செய்யக்கூடிய தவறு. அதுதான் படிக்கிறது கரெக்டா இல்லைன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆகிறது உறுதி. அப்போ முதல் தவறு அதுதான். 2வது தவறுன்னு கேட்டீங்கன்னா ரிசோர்ஸ் ட்ராப். சிம்பிளா சொல்லணும்னா எல்லாம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா ரிசோர்ஸ் வேணும். அப்ப ரிசோர்ஸை நீங்க தொலைவும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஜெனரலாவே நீங்க சோசியல் மீடியால நம்ம அங்க எங்கன்னு தேடும் போது ஸ்கூல் புக்ஸை படிக்கணும் அப்படின்றது கண்டிப்பா. ஸ்கூல் புக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஆனா ஸ்கூல் புக்ல இருந்து படிச்சா 50% தான் வரும். 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறான். பட் பேலன்ஸ் 50% ஸ்கூல் புக்ல இருந்து வராது, குறிப்பா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு. அப்ப அங்கேயும் மார்க் விட்டுருவாங்க. நிறைய புக்ஸை கவர் பண்ணுவாங்க. அந்த புக் வாங்க, இந்த புக் வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் வாங்குவாங்க. நிறைய டெலிகிராம்ல உங்களுக்கு வந்து எக்கச்சக்க அங்க எங்கன்னு சொல்லிட்டு ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து இதப்படி அதப்படின்னு கொடுப்பாங்க. ஆனா எதுவுமே போதுமான அளவுக்கு இருக்காது. ஒண்ணு. 2வது நிறைய இருக்கும், நம்ம எதுவுமே கவர் பண்ண முடியாது.
சிம்பிளா நம்ம ஒரு புக்கை வாங்குறது மூலியமாவும் ரிசோர்ஸை டெவலப் பண்றது மூலியமாவும் நம்ம அதை படிச்சிட முடியும் கிடையாது. யூ நீட் டு ஹாவ் எ பக்கா ரிசோர்ஸ். போதுமான அளவு இருக்கும். இந்த டாபிக்னு எடுத்துட்டோம்னா அந்த டாபிக்கு இது தாண்டி இதை படிச்சா போதும், இதை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேணும். ஆனா அந்த மாதிரி ரிசோர்சஸ் நமக்கு கிடைக்காது. சின்ன சின்னதா வேரியஸ் போர்ஷன்ஸை எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து அங்கங்க குமிஞ்சு கிடைக்குமே தவிர்த்து அதை நம்ம கவரும் பண்றதுக்கு பாசிபிளே இல்லை. யோசிச்சு பாருங்க, நிறைய எடுத்து வச்சுட்டு அதை எப்படி கவர் பண்ண முடியும்? சிம்பிளா நீங்க வந்து ரிசோர்ஸஸை புக்ஸையும் இதையும் நீங்க வாங்குறது மூலியமா அதை கவர் பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்ப கவர் பண்ண முடியலன்னா இப்ப நீங்க லட்சுமிகாந்த் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 பக்கம். அது ஸ்கூல் புக் எடுத்துட்டீங்கன்னா அதே எல்லா பக்கத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 2000-3000 பக்கம் வருது. அப்ப எப்படி படிக்க முடியும் அப்படின்னா நம்ம அதை கவர் பண்ண மாட்டோம், நம்ம வாங்க தான் செய்வோம், குவிக்க தான் செய்வோம், கவர் பண்றது இல்லை. அப்ப அது ஒரு பெரிய ஒரு டிராபேக், செட்பேக். அப்போ 10 புக்கை நம்ம வந்து ஒரு முறை படிக்கிறத விட ஒரு புக்கை 10 முறை படிக்கிறது தான். எப்படி 10 புக்கை வாங்கி குவிக்கிறது மூலியமாவோ அந்த 10 புக்கை எல்லாத்தையும் ஒரு 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 செட் நம்ம வந்து ஒரு ஃப்ளோல நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறது நமக்கு வந்து என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு புக்கை நம்ம வந்து கரெக்டான ரிசோர்சஸ், ஒரு பர்ஃபெக்ட் ரிசோர்சஸ், ஒன் அம்பரலா ரிசோர்ஸ், இது கீழே எல்லாமே வந்துடுங்கிற மாதிரி இருந்து அதை 10 முறை படிக்கிறது தான் பாஸ் ஆகிறதுக்கு வழி. உண்மைதானே? கண்டிப்பா. ஸோ அதை நம்ம செய்யக்கூடாது. அடுத்த சப்ஜெக்ட் பயாஸ், இப்பதான் நான் சொன்னேன். சரிங்களா? குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஏரியா, சிலருக்கு வந்து மேக்ஸ் மேஜரா இருப்பாங்க, மேக்ஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தமிழ் மேஜரா இருப்பாங்க, தமிழ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய சப்ஜெக்ட் எது, அவங்க சப்ஜெக்ட் லைக்லிஹுட் இருக்கு, அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க அது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில சில சப்ஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, அப்ப அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டா அதை விட்டுடுவாங்க. இப்போ சயின்ஸ் எடுத்துட்டோம்னா 5 கொஸ்டின் வரும், அப்ப 5 கொஸ்டின் தானே நம்ம அதை வந்து விட்டுறலாம் அப்படின்னு அது செலக்டிவா கூட படிக்க மாட்டாங்க. ஏன்னா செலக்டிவா படிக்கிறது எதுவும் தெரியாது, அதுதான் விஷயம். அப்ப என்ன ஆகும், அது 5 கொஸ்டின் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபுல் எஃபர்ட்டை போடுவாங்க. இல்லைன்னா எது வராதோ அந்த வராத சப்ஜெக்ட் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிடுவாங்க. சப்ஜெக்ட் பயாஸ் கம்ப்ளீட்லி, இது எல்லாமே சப்ஜெக்ட் பயாஸ் தான். வர்றது இதுதான் எனக்கு வரும், இதுதான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னு எடுத்து படிக்கிறதும் தப்பு, வெயிட்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லி அதை விடுறதும் தப்பு. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல அப்படின்னா உங்களுடைய முழு நேரத்தையும் ஆற்றலையும் எனர்ஜியுமே அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஓவரா ஃபோக்கஸ் பண்றதும் என்ன ஆகும், தப்பா முடியும். இது மூணுமே எல்லாருமே செய்யறது, இது செய்யக்கூடாது. அப்போ கரெக்டா சிலபஸை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது 5 மார்க்கா 5 கொஸ்டின் தான் கேட்கறான் அப்படின்னாலும் அந்த 5 கொஸ்டினுக்கு எவ்வளவு படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு அதை வந்து நம்ம கவர் பண்ணலைன்னா கண்டிப்பா நமக்கு அது மார்க்கு விட்டுடுவோம், ஃபெயிலும் ஆயிடுவோம். சப்ஜெக்ட் பயாஸ் மிக முக்கியமான ஒரு தவறு. நெக்ஸ்ட், ரிவிஷன் அப்படின்றதே செய்ய மாட்டாங்க. ரிவிஷன் அப்படின்றது ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி வரக்கூடியது ரெப்பிட்டேஷன். இந்த வார்த்தைகள் இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்த சிலபஸை கவர் பண்ணும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்லயோ இல்ல பொது தமிழ்லையோ, சரிங்களா, ரெண்டுத்துலயுமே போத் ஜிடி அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துலயுமே நிறைய வேர்ட்ஸை நீங்க வந்து கம் அக்ராஸ் பண்ணுவீங்க. அது புதுசா இருக்கும். சரிங்களா? இப்போ வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசர்கள் பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூனிக்கா இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியாது, போர்கள், தலைக்கோட்டா போரா இருக்கட்டும், தரையின் போரா இருக்கட்டும், சரிங்களா, இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸும் ஆகும். நம்ம அது புதுசா கேள்விப்படுறோம், அப்போ அதை கேள்விப்பட்டு அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும். அதை ஏன்னா நமக்கு இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிறதுனால புதுசா படிக்கணும், இப்போ அதை பார்க்கணும், இது பார்க்கணும், அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரேண்டமா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு புல் மேய்றது போல நுனிப்புல் மேய்வாங்க. தெரியுமில்லையா அந்த வார்த்தை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நுனிப்புல் மேய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுறேன், கவர் பண்ணிடுறேன் சொல்லி இதை பாக்குறேன், இதுல என்ன இருக்கு, இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோரேஷன்லயே அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா முதல்ல அந்த வேர்ட்ஸ் புதுசா இருக்கக்கூடிய யூனிக்கான வேர்ட்ஸ் நீங்க கேள்விப்படுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கவனிச்சு அதை முதல்ல ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் இஸ் த கீ. ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ரிவைஸ் பண்ண முடியும். ரிப்பீட் பண்ணாம நீங்க ரிவைஸ் பண்ண முடியாது, அது பண்ணீங்கனால அது வேஸ்ட். ரிவிஷன் பண்ணணும், திருப்புதல் அப்படின்றது செய்யணும், அப்படின்றது செய்வோம். ஆனா திருப்புதல் செய்வதற்கு முன்னாடி ரிப்பீட் பண்ணணும். யூ ஷுட் ரிப்பீட். ஒரு டாபிக்கை படிக்கிறீங்கன்னா அந்த இப்போ அதை தான் முன்னாடி சொன்னேன், ஒரு புக்கை 10 முறை படிக்கணும்.
10 புக்கு ஒரு முறை படிக்க கூடாது, ஒரு புக். அப்ப அதுதான் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் இஸ் த கீ. ரிவிஷன் இட் கம்ஸ் ஆஃப்டர் ரிப்பீட்டேஷன். அப்ப இதையும் நம்ம செய்யறது இல்லை. அப்ப இது உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்கு வழிவகுக்கும். ஏன்னா முக்காவாசி கேள்விகள் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க வந்து, இப்ப நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல சரியா படிக்கணும். எப்படி சரியா படிக்கணும்? நிறைய புக் வாங்கி குவிக்கிறது மூலியமா படிச்சிட முடியாது. நிறைய ரிசோர்ஸை தேடுறது மூலியமா படிச்சிட முடியாது. கரெக்டா நமக்கு ஒரு ரிசோர்ஸ் நம்ம கையில கிடைக்கும். அப்புறம் அந்த ஒரு ரிசோர்ஸ்லயுமே செலக்டிவா உங்களுக்கு பிடிச்சது, எனக்கு இது வராது, இதை நான் முதல்ல படிக்கிறேன், இல்ல இதுல வந்து தேவையான கொஷின்ஸ் கம்மியா தான் கேட்பாங்க, அதனால நான் அதை வந்து டீல்ல விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் பயாஸ் பண்ணி அதையும் விட்டுருவாங்க. சரி, அப்படியே கரெக்டா படிச்சிட்டோம்னாலும், எல்லாத்தையும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணிடுறீங்கனாலும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ரிப்பீட் பண்ணலைன்னா, ரிவைஸ் பண்ணலைன்னா அப்ப என்ன ஆகும்? கொஸ்டின் இப்போ எக்ஸாம் ஹால் எழுதும் போது தரைன் போர் அப்படின்னு கேட்டா 1191, 1291, 1181, 1201 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன். தரைன் போர் எப்ப நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஒண்ணுன்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்காது. 912, 1012, சரிங்களா, 1947, 1857 இப்படி ஆப்ஷன்ல கண்டிப்பா இருக்காது. இந்த மாதிரி கேள்வி கேட்பான். இவ்வளவு டிஃபரன்ஸ்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்கன்னா யூஆர் ராங். டிஎன்பிஎஸ்சி உங்களை பாஸ் ஆகணுங்கிறதுக்காக கொஸ்டின் செட் பண்றது இல்லை, உங்களை ஃபெயில் ஆகணுங்கிறத கொஸ்டினே செட் பண்றான். அப்ப ஆப்ஷன்ஸ்ல விளையாடுவோம். அப்ப ஆப்ஷன்ஸ்ல வந்து இது கரெக்டான வருஷம் 0091, 0092 அப்படின்றது நீங்க தெரியணும்னா ரிப்பீட் பண்ணலாம். அதை தரையனுங்கிற போர் அப்படி நடந்துச்சுங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தலைக்கோட்டாங்கிற போர் நடந்துச்சுன்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, சமுத்திரகுப்தரா சந்திரகுப்தரா அப்படின்றது நமக்கு என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆகும். மெஹருலி இரும்புத்தூண் கட்டினது யாரு? மெஹருலி இரும்புத்தூண் அப்படின்றது அது அதுல சொல்லப்பட்டிருக்கூடிய அரசர் குறிப்பிடப்பட்டுள்ள அரசர் யாரு? சந்திரகுப்தா 1, சந்திரகுப்தா 2, சமுத்திரகுப்தவா? கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, தீண்டாமைக்கான ஆர்டிக்கல் எது? 17, 18 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். பேச்சுரிமைக்கான ஆர்டிக்கல் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப அந்த பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிப்பீட்டேஷன் பண்ணலைன்னா அது என்ன ஆயிடும்? அந்த மார்க் கொஸ்டின் வரைக்கும் வந்து கொஸ்டின்ல மார்க் போயிடும். அப்போ இந்த ரிப்பீட்டேஷன் பண்றதுக்கு நமக்கு அங்க அந்தந்த இடத்துல நமக்கு வந்து டெஸ்ட் நம்ம வந்து கம்பைண்டா எழுதணும். ஒரு போர்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த போர்ஷன் முடிச்ச உடனே அதுக்கான டெஸ்ட் எழுதிடணும். அப்போதான் ஒரு கிளாஸை நீங்க வந்து ஒரு 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 செஷனை வந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க, இல்ல ஒரு செஷனை கவனிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அந்த டாபிக்கை உடனே ஒரு முறை படிக்கிறீங்க. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க. அப்ப அங்கவே 2 வாட்டி ரிப்பீட் பண்றீங்க இல்லையா? அதுக்கப்புறம் அதே டாபிக் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. சரிங்களா, அந்த ஒரு யூனிட்டுக்கு அந்த ஒரு டாபிக் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. அப்ப 3 முறை ரிப்பீட் பண்றீங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் தான் உதவும். அப்போ நம்ம வந்து படிக்கிறதையும் படிச்சதுக்கு ஏதுவான டெஸ்ட் எழுதி பார்க்கலன்னா ரிப்பீட்டேஷன் பண்ண முடியாது. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு தப்பான கொஸ்டின் எங்க போச்சு, ஓ இது இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமா, அட்டா இதுல இப்படி மார்க் போச்சு அப்படின்றத நம்ம பண்ண தவறிடுவோம். அப்ப அங்கேயும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்க. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதிட்டும் படிக்கணும்ல. அப்ப பாருங்க, இதுல எத்தனை ரிவிஷன்ஸ், எத்தனை ரெப்பிடேஷன்ஸ் வருது. அப்ப ரெப்பிடேஷன் வரும்போது அந்த வார்த்தையும் அந்த பேரும் நமக்கு மனசுல பதியும். உண்மைதானே? அப்ப ரெப்பிடேஷன்ங்கிறது நம்ம ப்ரிப்பரேஷனோட டெஸ்டையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணும்போது தான் ரெப்பிடேஷன் பண்ண முடியும். அப்ப டெஸ்ட் வந்து எப்படி எழுதுறது இல்ல, அவங்க செல்ஃபா பண்ணும்போது ஒரு படிக்கிறது ஒரு இடமா இருக்கும், டெஸ்ட் வேற இடம், டெஸ்ட் எழுதி பார்க்கறது வேற ஒரு இடமா இருக்கும். அங்கங்கன்னு ஏதோ கிடைக்கிற வச்சு டெஸ்ட் எழுதி போடுவாங்க. நீ படிக்கிற ஒரு இடமாவும் டெஸ்ட் எழுதுறது வேற இடமா இருந்துச்சுன்னா அது எப்படி அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்ப மொத்தமா படிச்சிருப்பீங்க, மொத்தமா எங்கிட்ட போய் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அப்ப ரிப்பீட்டேஷன் இங்க இருக்கிறது கிடையாது. ரிவிஷனும் நம்ம ப்ராப்பரா பண்ண மாட்டோம். எதை ரிவைஸ் பண்றோம்? அப்போ சிலபஸை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணாததும், அந்த சிலபஸை முழுசா கவர் பண்ண டெஸ்ட் எழுதாததும் தான் உங்களுக்கு வந்து ஃபெயிலியரை நோக்கி உங்களை நகர்த்தும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு காம்படிஷன் இருக்கு. சரியா? அப்போ யோசிச்சு பாருங்க, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான், இதுலயே நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. குறைந்தது ஒரு 6 to 10 months ஆஃப் ப்ரிப்பரேஷன் போடுறவன் இந்த அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஆல்ரெடி இந்த 10%க்குள்ள வந்துடலாம். ஏன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் செய்யணும்னா நீங்க முன்னாடியே ஆரம்பிக்கணும். நோட்டிபிகேஷன் 2 மாசம் 3 மாசம் தானே டைம் இருக்கும் நமக்கு. 60 நாள்ல இருந்து 90 நாள்ல நீங்க என்ன பண்ணிட முடியும்? இவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியுமா? எவ்வளவு சிலபஸ் வாஸ்ட் இல்லையா?
அப்ப 90 டேஸ்ல படிக்கிறவன் தான் லட்சக்கணக்கான பேர். நோட்டிபிகேஷன் குரூப்ல எங்கேயா நியூஸ்ல பார்த்திருப்பான், இல்ல எங்கேயா மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், இல்ல எங்கேயாவது கூகுள்ல பார்த்திருப்பான். இதை பார்த்துட்டு ஓ வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வேலையை விட்டு படிக்கலாம், இல்ல இப்போ உட்காந்து படிக்கலாம், ஃபுல் ஃபிளட்ஜ்ல உட்காந்து ஃபுல் டைம் உட்காந்து ஒரு நாளைக்கு நீ 15 மணி நேரம் உட்காந்து படிச்சீங்கனாலும் சரியா, இப்ப டெய்லி 5 மணி நேரம் படிக்கிறவனுக்கு அது ஈக்குவல் ஆகாது. 10 மாசம் டெய்லியும் 5 to 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றவனும் கடைசியா உட்காந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிப்போம் தெரியுங்களா, எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட்ல இருந்து உட்காந்து படிச்சு பாஸ் ஆயிடலாம், அது இ கிரேட் வாங்குறதுக்கு ஓகேவா இருக்கும், 40 மார்க். இது நமக்கு அப்படி இல்லைல்ல, முதல்ல ஓடுற 5000 குதிரைக்குள்ள ஒரு ஆளா வரணும், போட்டித் தேர்வு இது, தகுதி தேர்வு கிடையாது. அப்போ 2 பேரும் எப்படி சமமாவாங்க? அப்ப நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஒரு 6 to 10 months 1 year இந்த எஃபர்ட் நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க பண்றீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுல வந்துடுறீங்க, டாப் டயர்ல வந்துடுறீங்க. இந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ், அதாவது ப்ரீ நோட்டிபிகேஷன்ல படிக்க ஆரம்பிச்ச ஆஸ்பிரண்ட் எவ்வளவு பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க? 30,000 பேர் கூட இருக்க மாட்டான். அப்ப 18 லட்சம் ஆஸ்பிரன்ஸ்ல இருந்து டாப் 30,000ல இருந்து 50,000க்குள்ள நீங்க வரணும்னாலே நோட்டிபிகேஷன் முன்னாடி ஆரம்பிக்கிறது தான் முதல் கீ. சிலபஸை கவர் பண்றது 2வது, சப்ஜெக்ட் பயாஸ் இல்லாம இருக்கிறது 3வது, படிச்ச உடனே டெஸ்ட் எழுதி பார்க்கறது 4வது. இது எல்லாமே செய்யணும்னா நமக்கு ஒரு ஸ்கெடியூல் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், ஸ்கெடியூல் இல்லாம, ஒரு அட்டவணை இல்லாம, டைம் டேபிள் இல்லாம எப்படி நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும்? இதேதான் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சு செஞ்சாதானே முடியும். அந்த டைம் டேபிள் நம்மகிட்ட இருக்கிறதே கிடையாது. அதனாலதான் நமக்கு மூடு வரும்போது, நம்ம டைம் இருக்கும்போது அங்கங்க நம்ம என்ன பண்ணுவோம், செதறி படிப்பது மூலியமா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. போதுமான டெஸ்ட் எழுதி பார்த்துருக்க மாட்டீங்க, ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டீங்க, போர்ஷன்ஸ் கவர் பண்ணிருக்க மாட்டீங்க, அண்ட் அப்கோர்ஸ் டைம் வீணா போயிடும். உண்மையா இல்லையா? நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். அப்ப யூ ஷுட் பி வெரி சீரியஸ். ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஞாபக சக்தியை சோதிக்கக்கூடிய எக்ஸாம் இல்ல. இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது நம்மளுடைய மென்டல், பிசிக்கல், சுச்சுவேஷனல் எல்லாத்தையுமே சோதிக்குது. அப்ப கிளியர் பண்றது ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் இல்லை. எக்ஸாம் இந்த ஒரு டாப் டயர்ல நம்ம வரணும், ஒரு ஆபீசர் ஆகணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகணும் அப்படின்னா இங்க தேவை டெடிகேஷன் இஸ் த கீ. டெடிகேஷன், டிசிப்ளின் இஸ் த கீ, நாட் நாலேஜ். நிறைய படிச்சா பாஸ் பண்ணிட முடியும் கிடையாது, நிறைய தெரிஞ்சு பாஸ் பண்ணுங்கிற அதுவும் இல்லை. திஸ் இஸ் நாட் அ டெஸ்ட் ஆஃப் யுவர் நாலேஜ். உங்களுடைய அறிவு, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் பையன், ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் காலேஜ் அப்படின்றவங்க கிளியர் பண்ணிடுவாங்களா? நோ. உண்மைதானே? யூ நீட் அ ஸ்கெடியூல், யூ நீட் அ ஸ்டடி மெட்டீரியல். படிக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ரிசோர்ஸ் நிறைய எல்லாமே எனக்கு குறிப்பிட்ட ஒரு வேணும். அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சது ஒரு 50 to 60 டெஸ்ட், ஒவ்வொரு டாபிக்கும் ஈச் பை ஈச், இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு டாபிக்குக்கும் படிச்ச உடனே எழுதி பார்க்கறதுக்கு டெஸ்ட். இது எல்லாத்தையுமே நீங்க கோர் ரிலேட்டடா எல்லாத்தையும் ஒரு கோட்ல, ஒரு டைம் லைன்ல, ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல நீங்க வந்து வச்சாதான் ஜஸ்ட் ஒரு 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 ஒண்ணுமே இல்லாம நான் புதுசா ஆரம்பிக்கிறேன், ஐ எம் ஜஸ்ட் ஃப்ரெஷர், நான் ஒண்ணுமே இல்லை சார், ஐ எம் வெட் கிளே, இப்பதான் சார் வர இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படின்றவனும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். பல வருஷம் எழுதியும் ஃபெயிலா போறவங்க நிறைய பேர். நானும் எழுதுறேன் டிஎன்பிஎஸ்சி, ரொம்ப வருஷமா எழுதுறேன், என்னால கரெக்டா கைடன்ஸ் கிடைக்கல. ஏன்னா இதெல்லாம் செய்யணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் இல்லையா? இதேதான் நம்ம 10th எப்படி படிச்சோம், 12th எப்படி படிச்சோம், டிகிரி எப்படி படிச்சோம், நமக்கு ஒருத்தர் இதை அன்னைக்கு செய்யும் சொல்லி நமக்கு ஒருத்தர் டைரக்ட் பண்ணாங்க, நம்ம அதனால நம்ம படிச்சோம். நம்மளா யோசிச்சு பாருங்க, நம்மளா என்னைக்கு உட்காந்து 10th உட்காந்து ஸ்கூல் புக்ஸ் அட்மிஷன் பண்றதுக்கோ ஸ்கூல் புக் வாங்கிட்டு நம்மளா போய் உட்காந்து எல்லா புக்கையும் நம்ம உட்காந்து கவர் பண்ணிட்டு இருந்தோமா? இல்ல. அப்படியே நம்ம படிச்சோம்? நம்ம அந்த மாதிரி மாடியூல் நம்ம ஒன்றும் செஞ்சது கிடையாது. தகுதி தேர்வுக்கே நம்ம அப்படி செஞ்சிருக்கும் போது போட்டி தேர்வுக்கு நமக்கு கைடன்ஸ் இல்லாம, ஸ்கெடியூல் இல்லாம எப்படி பண்ண முடியும்? அப்போ திஸ் இஸ் வை 90% ஃபெயில். நீங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் த கேம். இப்படி பண்ணாலே 18 லட்சம் பேத்துல டாப் 30-50,000 வந்துருவீங்க. ஸோ ஓகே, ஸோ வாட் இஸ், இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, எதனால வை 90% ஆஸ்பிரன்ஸ் ஃபெயில் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் கிளியர்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, CLER.
CLEARன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போலாம். எஸ், குட். ரைட். இப்போ ஸோ ஹவு டு வின் திஸ் ஈஸி வே? அஃப்கோர்ஸ் ஈஸியா, முதல்ல இது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸி தான். இது ஈஸி கஷ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. யூ நீட் அ ஸ்கெடியூல். இது எது என்னன்னைக்கு எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும், அது படிச்ச உடனே டெஸ்ட் எழுதி பார்க்கணும், எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி கண்டிப்பா உங்களுக்கு தேவை. என்ன தேவை? எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி. அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும், அந்த டாபிக்கை எப்படி முடிக்கணும், எங்க படிக்கணும், அந்த டாபிக்கை எப்படி படிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த டாபிக்ல வெயிட்டேஜ் தெரியும். இந்த ஏரியால இருந்து கேள்வி கேட்பான், இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்றது தெரியலன்னா நம்ம அது படிக்கிறது கஷ்டம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது. ஆர்டிகல் 1ல இருந்து 51 AK இதுக்குள்ள இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஆர்டிகல் 1ல இருந்து 51 AK வரைக்கும் நமக்கு மனப்பாடமா தெரியணும். அப்ப தெரிஞ்சோம்னா அதுல இருந்து நம்ம 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அடிச்சிடலாம். 3 to 4 கொஸ்டின்ஸ் இதுலயே அடிச்சிட முடியும். மேக்ஸ்ல ஒரு 4 டைப் தான் இருக்கு. அந்த 4 டைப்புக்கு இதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ அந்த 4 டைப்புக்கும் ஒரு 4 மார்க் சாம்பிள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னும் போது நம்ம பண்றச்ச இதுதான் ஹவு டு ஸ்டடி. அப்போ இப்படி பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து இது படிக்கிறதுக்கு தேவையான கையில வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் நீங்க அதை பண்ணுவீங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கான டாபிக் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதும் போது தான் உங்களுடைய குட் என்ன, பேட் என்ன, எப்படி பண்ணிருக்கீங்க, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எங்க மார்க் போயிருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். அப்போ வேர் டு ஸ்டடி எந்த அளவுக்கு முக்கியமோ ஹவு டு ஸ்டடி அந்த அளவுக்கு முக்கியம். அண்ட் ரிப்பீட்டேஷன் இஸ் கீ. நான் மறுபடியும் சொல்றேன், ரிப்பீட்டேஷன் இல்லாம பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ 80-20 ரூல். இந்த சிலபஸ்ல நம்ம சொன்னது போல சிலபஸ்ல ஒரு சில ஏரியாஸ், குறிப்பா ஜிஎஸ், அந்த ஜிஎஸ்ல யூனிட் 5 and 6 ஹிஸ்டரி, பாலிட்டி, இந்த டாபிக்ஸ் மட்டுமே எக்கச்சக்க மார்க் கவர் பண்ணுது. யூனிட் 5 and 6 ஹிஸ்டரி, பாலிட்டி. ஜிஎஸ் தானே டஃப்னு சொன்னேன். அதுலயுமே மேஜர் கொஷின்ஸ் வந்து இந்த 4 யூனிட்ல இருந்து தான் வருது. இதுக்கப்புறம் லெஸ் வெயிட்டேஜ் அப்படின்றது வந்து ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் சயின்ஸ். அதுக்குன்னு இதை விட சொல்லலை. இதை நம்ம செலக்டிவா படிக்கணும். இது ஃபுல் கவரேஜ் பண்ணணும், இந்த ஏரியா வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணணும், இதை செலக்டிவா படிக்கணும். இது கூடவே நமக்கு பாலிசி நோட்ஸ் ரொம்ப அவசியம். கவர்மெண்டோடைய பாலிசி நோட்ஸ், சர்வே ரிப்போர்ட்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வாஸ்டா இருக்கும். ரொம்ப வாஸ்ட். இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு SDG கோல்னு ஒன்று விட்டுருக்காங்க. அந்த SDG கோலோட ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 690 பக்கம். இட் இஸ் 690 pages. எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று விட்டுருக்கான். தமிழ்நாட்டில் முதல் முறையே எக்கனாமிக் சர்வே கிட்ட இருக்கான். லாஸ்டா நடந்த குரூப்ல 2 கொஸ்டின் அந்த டாக்குமெண்ட்ல இருந்து மட்டுமே வந்துச்சு. அந்த எக்கனாமிக் சர்வே கிட்டத்தட்ட 300 பக்கம். யோசிச்சு பாருங்க, இதை நீங்க வந்து கவர் பண்ண முடியுமா? லிட்டரலி இட் இஸ் நாட் பாசிபிள். அதான் சொல்றேன், நிறைய உங்களுக்கு வந்து ரிசோர்சஸ் கிடைக்கும். ஆனா அதை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து எப்படி கேள்வி கேட்பான், ஹவு டு லேர்ன் த டாபிக் அப்படின்றத நம்ம கொடுக்கும் போதுதான் இந்த ஏரியால இந்த கொஸ்டின் வரும், இந்த ஏரியால இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியர் ப்ளூ பிரிண்ட் கிடைச்சதுன்னா, கிளியர் ப்ளூ பிரிண்ட் கையில இருந்துச்சுன்னா நம்ம அழகா ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த கிளியர் ப்ளூ பிரிண்ட்டை தான், சரிங்களா, வேர் டு ஸ்டடி நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கு கையில இருந்துச்சுன்னா இந்த டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் இப்படித்தான் வரும், கேட்டா இப்படித்தான் கேட்க முடியும்.
இந்த ஏரியால இருந்து இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா நமக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம ரிப்பீட் பண்ணி அதை படிச்சு லேர்ன் பண்ணி அந்த டாபிக்கை ரிப்பீட் பண்ணி சரியா ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி அப்புறம் ஃபைனலா ரிவைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாமுக்கு போயிடலாம். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸ்கூல் புக்ஸ் தான் பைபிள். நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் வருமா? கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்து வரும். ஆனா 50% தான் வரும். முன்ன ஒரு 5 to 10 years பேக்லாம் ஸ்கூல் புக்கு தாண்டி கொஸ்டின் கேட்டதே இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறதுக்காக கேள்வி கேட்கறது இல்லை, உங்களை எப்படி ஃபெயில் ஆக்கணுங்கிறதா கேள்வியை கேட்கறான். அதனால அவன் வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி வெளியில கேட்பான். ஆனா சிலபஸ்குள்ள தான் கேட்பான். மைண்ட் சிலபஸை தாண்டி போக மாட்டான், ஸ்கூல் புக்கை தாண்டி போவான். அப்ப ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கிறது எங்க படிக்கிறது? இப்பதான் நான் சொன்னேன், ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கிறப்பதான் சொன்னேன், பாலிசி நோட்ஸ் தேவை, சர்வே ரிப்போர்ட்ஸ் நமக்கு தேவை, சரியா? இந்த ஹிஸ்டரி பாலிட்டிக்ஸ் நமக்கு ரிசோர்ஸ் புக்ஸ் தேவை. அப்ப இதெல்லாம் நீங்க இந்த அந்தோடைய பக்கத்துல நீங்க வந்து ஸ்கூல் புக்கோடைய பக்கத்தை விட அதிகம். அப்போ நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலா கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். செல்ஃபா பண்ண முடியுமான்னு கஷ்டம். உங்களுக்கு எப்படி அந்த ஏரியால எப்படி படிக்கணுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஏரியால இந்த கொஸ்டின் தான் வரும், இந்த டாப் 4 டாபிக் தான், இந்த 4 டாபிக்ல இருந்து உங்களுக்கு இந்த கேட்டா இப்படித்தான் கேட்போம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிட முடியும், கம் அக்ராஸ் பண்ணிட முடியும். ஸோ ஆக்டிவ் ரீகால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கவர் பண்றது மூலியமா தான் பாஸ் ஆக முடியும். அண்ட் ஆப்டிடியூடுக்கு நம்ம வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும், 25க்கு 25 போடணும். இது யாரு ஃபோக்கஸ் பண்ணணும்னா, மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்கிட்ட படிச்சு பாஸ் பண்ணவங்கள நிறைய பேர் வந்து மேக்ஸ் வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். அவங்களுக்கு நம்ம அந்த மேக்ஸ்க்கு உங்களுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து மேக்ஸ் இது படிங்க, இந்த இந்த எஃபர்ட் வந்து டெய்லி நீங்க இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு பண்ணும்போது, ஏன்னா ஜிஎஸும் தமிழும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா மேக்ஸ்ங்கிறது போட்டு பார்த்தா தான் வரும். அப்ப போட்டு பார்க்கணும், அதை அப்ப ரெகுலரா அதுக்கு வந்து கூடுதல் கவனம் நம்ம டெய்லி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா தான் 25 out of 25 செக்யூர் பண்ணணும். பாஸ் பண்ணவங்க யாருமே 25க்கு 10 கொஸ்டின் போட்டவங்க, 15 கொஸ்டின் போட்டவங்க யாருமே அவங்கள ரேங்க் லிஸ்ட்ல பேரே வராது. ஒரு 20 to 23 ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் போயிருக்கும். 25ல 23 கொஸ்டின் 22 கொஸ்டின் கம்மியா போடுறவங்க ரேங்க் லிஸ்ட்ல பேரே வராது மேக்ஸ்ல. ஏன்னா நீங்க விடுற ஒவ்வொரு மார்க்குக்கும் நீங்க ஜிஎஸ்லயும் ஜிடிலையும் ஸ்கோர் பண்ணணும். ஜிஎஸ்னா ஜெனரல் ஸ்டடிஸ், ஜிடினா ஜெனரல் தமிழ். அப்போ திஸ் இஸ் த அஜெண்டா. இது புரிஞ்சுதா? இப்ப சொன்னது என்ன பண்ணணும் நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கிளியரா? எஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். இப்போ நான் அந்த சொன்ன ப்ளூ பிரிண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஸ்கெடியூல், சரிங்களா? ஸ்ட்ரக்சருங்கிறது வேர் டு ஸ்டடி, எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும். ஸ்கூல்லயும் நம்ம அப்படிதான் பண்ணியிருப்போம். 10 லெசன் இருக்குன்னா 3ஆவது லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவான், 7ஆவது லெசன் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு நம்ம ஸ்கூல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, 10th 12th என் காலேஜ்ல கூட நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கு, இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பா இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரிஞ்சு அதை எப்படி படிக்கணுங்கிற மாதிரி நம்ம படிச்சிட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இதை படிக்கிறதுக்கு வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி தெரிஞ்சா படிச்சிட முடியாது, அதை படிக்கணும்ல, சரியா? அப்போ அதுக்கு நம்ம ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்கணும், மேனுவலா கையில நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து அதை ரிப்பீட் பண்ணணும், ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணி அந்த டாபிக்கு, அந்த ஒரு டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 100 கொஸ்டின். தமிழ்ல கலைச்சொற்கள்ல கல்வி அப்படின்றதுல மட்டும் 100 கொஸ்டின். மேக்ஸா எல்சிஎம்ஹெச்எஃப்ல இருந்து மட்டும் 30 கொஸ்டின், 40 கொஸ்டின், 30-40 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம ஈக்குவலா குறைஞ்சது ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் ஆவது நம்ம எழுதி பார்த்திருக்கணும். எத்தனை கொஸ்டின்? 10,000 கொஸ்டின்ஸ் ஆகுது. ஒரு டெஸ்ட்டுக்கு 200 கேள்வினா 50 டெஸ்ட் போட்டீங்கன்னா எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 10,000 கொஸ்டின் ஆச்சு. டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதணும், யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதக்கூடாது. யூனிட் வைஸ்ங்கிறது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எழுதணும்.
ப்ரீ நோட்டிபிகேஷன் டைம்ல டாபிக் வைஸ் எழுதணும். அப்ப இத பண்ணி இந்த டெஸ்ட் எழுதி மார்க் போயிடுது. அந்த மார்க் போன ஏரியாவுக்கு பெரிய ஏரியாவுல மறுபடியும் அதை பார்த்து இப்படி மார்க் போயிருச்சா அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணணும். அப்புறம்தான் அடுத்த டாபிக் போகும், நெக்ஸ்ட் டாபிக் போகும். இப்படி ஒரு ஸ்கெடியூல் இருக்கணும். இருக்கக்கூடிய 10 மாசம் இருக்கு. அந்த 10 மாசத்துல 10 மாசத்துக்கும் இருக்கக்கூடிய 7 தமிழ் யூனிட்டுக்கும் 7 ஜெனரல் ஸ்டடிஸ் யூனிட்டுக்கும் மேக்ஸ்ல ஒரு 16 டாபிக்குக்கும் இந்த ஸ்கெடியூல் நமக்கு தேவை. முதல்ல வேர் டு ஸ்டடி, அப்புறம் ஹவு டு ஸ்டடி, அப்புறம் இந்த 7 ஜிடி 7 ஜிஎஸ் 16 மேக்ஸ் டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கணும். இது பண்ணாதான் கூடவே இதை பண்ணணும்னா நமக்கு நோட்ஸ் வேணும்ல. அந்த நோட்ஸ் எங்கிருந்து வரும்? அந்த நோட்ஸ் வேணுங்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா we need materials, books and materials. இது இருந்தா you can be in the top 1%. You can be in the top 1%. இது ஈஸியா இல்லையா? அப்ப சொல்லுங்க, யார் பாஸ் ஆக போறாங்க? முதல் பாஸ் ஆகிறதுக்கான கீ என்ன? கீ என்ன வேணும் உங்களுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா? கண்டிப்பா ஒரு விஷயம் தான் வேணும். இதை ப்ராப்பரா செய்யறதுக்கான டிசிப்ளின் தான் வேணும். டிசிப்ளின் இஸ் த கீ. நாலேஜ் இஸ் நாட் த கீ. டேலண்ட் இஸ் நாட் த கீ. டிசிப்ளின் இஸ் த கீ. இப்படி பண்ணி பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க என்கிட்டயே. ஸோ ஐ எம் சல்மான், founder and director of TNPSC Factory. 12 years of experience. Have cleared 2 exams. 2018 ஒரு exam, 2019 ஒரு exam, and have given more than 500 plus results. And last group 1ல state first என்கிட்ட படிச்ச மாணவி தான். 3 years எஃபர்ட் போட்டாங்க. மாநிலத்துல முதலிடம். குரூப் 4 கிளியர் பண்ணாங்க, 2 கிளியர் பண்ணாங்க, and then cleared group 1. அதை தொடர்ந்து என்ன அதான் சொன்னேன் இல்லையா, எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நமக்கு இருந்து படிச்சு பாஸ் பண்ணவங்க எக்கச்சக்கமான நபர்கள். லாஸ்ட் குரூப் 2 ஏல ஸ்டேட் 10th ரேங்க், ஸ்டேட் 33rd ரேங்க், இது எல்லாமே லாஸ்ட் இயர் மட்டுமே நடந்தது. 2025ல நடந்தது. அப்ப நமக்கு தேவையானது இப்ப நான் சொன்ன அந்த ரோட் மேப், வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, அது ரெண்டும் ஸ்ட்ரக்சர்ல வரும். அப்புறம் இதை செய்யறதுக்கான ஸ்கெடியூல், இது எல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் நமக்கு வேணும். இன்னும் இதை சுருக்கணும்னா ரொம்ப இன்னும் சின்னதா சுருக்கி தரேன். நமக்கு தேவை நோட்ஸ், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கான டெஸ்ட், இவ்வளவுதான். இப்படி இதை வச்சு 100% சிலபஸையும் நம்ம கவர் பண்ணணும். அதுவும் இருக்கக்கூடிய இந்த கம்மி டைம்ல. சரியா? எவ்வளவு டைம் இருக்கு? செப்டம்பர்ல குரூப் 1, அக்டோபர்ல குரூப் 2A, டிசம்பர்ல குரூப் 4. பாருங்களேன். அப்போ நீங்களே சொல்லுங்க, which is the golden time? இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு 10,000 கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கறதுக்கும் சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்றதுக்கும் which is the when is the golden time? இப்போதான் பிப்ரவரி மார்ச்ல ஆரம்பிச்சாதான் இந்த டாப் 1%ல வர முடியும். You can be in the top 1%. The question is, when are you going to prepare? This is the golden time. Discipline is the key. சரியா? சரி. So which exams are you aiming for? என்ன எக்ஸாம்க்கு படிக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா முடிவு எடுக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது போல குரூப் 1ன்னு ஒன்று இருக்கு, குரூப் 2ன்னு ஒன்று இருக்கு, குரூப் 4ன்னு ஒன்று இருக்கு. இதை எதை எடுத்து படிக்க அப்படின்றத முடிவு எடுக்கணும்ல. ஏன்னா அதான இலக்கு. கோல் இல்லாம எப்படி படிக்க? எவ்வளவு செய்யணும் தான். ஆனா எதுக்கு செய்யணும்? எந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்? யூ நீட் a கோல், ரைட்? கண்டிப்பா கோல் தேவை. சோ the goal, அத டிசிஷன் எடுக்கிறதுக்கு
நமக்கு ஒரு கிளியர் கைடன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். என்ன எக்ஸாம்ஸ்க்கு நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்கிறத, உங்களுக்கு விருப்பப்பட்ட எக்ஸாம்ஸ் இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு இருக்கிறத நீங்க சாட்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு சில எய்ம் இருக்கும் இல்லையா? you will be having some aim so far, so kindly text that aim. எஸ், ஓகே. அப்போ நாங்க வந்து இந்த கோலை டிசைட் பண்றதுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி தரும். என்னன்னு கேட்டா, இந்த குரூப் 1 குரூப் 2 ரெண்டும் ஆஃபீஸர் கேடர், இது ரெண்டுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்ற எக்ஸாம் உடையது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் தான். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜென்ரல் தமிழ் இதுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்க வேண்டாம். ஜென்ரல் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். 90% சிலபஸ் காமன். அப்போ ஆஃபீஸர் கேடர் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே படிக்க ஆரம்பிக்கும். யூ ஷுட் ஸ்டார்ட் லேர்னிங் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஏன்? இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டா, ப்ரிலிம்ஸ்ங்கிறத முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு ப்ரிலிமினரி தான், ஒரு ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட் தான். இது 6000 வேகன்சி இருக்கு, 600 வேகன்சி இருக்குன்னா ஆல்ரெடி 6000 பேர் எடுப்பான், 1:10 அதுல வந்துடலாம். ஆனா ரிசல்ட், ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்துருச்சுன்னா வித்தின் 50 டேஸ்ல 50 நாள்ல மெயின்ஸ் வச்சிருவோம். அப்ப நீங்களே சொல்லுங்க, ஈஸியான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு உட்காந்து 10 மாசம் படிச்சுட்டு கஷ்டமான மெயின் எக்ஸாமுக்கு 50 நாள் படிச்சிருவீங்களா? அப்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி என்ன ஆயிடும்? ஃபெயில் ஆகிடும். அப்ப ஆபீசர் ஆகணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அப்போ இவங்களை தான் we call them as exclusive aspirants. We call them as exclusive aspirants. மெயின்ஸும் சேர்த்து படிக்கணும். ஏன் நீட் அப்படித்தானே படிக்கிறாங்க? 10th படிக்கும் போதே நீங்க டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 11th பயாலஜி குரூப், 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்லயுமே படிக்கும் போதே நீட்டுக்கான ப்ரிப்பரேஷனும் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 12th முடிச்ச உடனே 12th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே 1 monthல என்ன வந்துடும்? நீட் வந்துடும். அப்ப அவன் நீட் எத்தனை வருஷம் படிச்சிருக்கான்? 2.5 வருஷம் படிச்சிருக்கான். 2 வருஷமாவது படிக்கணும். அப்படி படிச்சாதான் 12th பாஸ் பண்ணணும், 11th பாஸ் பண்ணணும், நீட்டுக்கும் படிச்சாதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீட் கிளியர் பண்றான் அவன் தான். நீங்களே சொல்லுங்க, இது உண்மையா பொய்யா? இப்படித்தானே படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீட் தான் அவங்களை டாக்டராக வைக்குங்கிறது, 11th 12th மார்க் இல்ல. இப்ப இதுவே 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 12th படிச்சுட்டு அந்த ஒரு மாசம் நீட் படிச்சு பாஸ் பண்ண இருக்கானா? ரொம்ப கம்மி. அப்ப இதுக்கு என்ன சாத்தியமோ அப்போ அதே தானே இதுக்கும் வரும். மெயின் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு 50 நாள் தான் டைம் இருக்கும் ரிசல்ட் வந்தது இருந்து. அப்ப இப்பல இருந்தே பார்ட் டைமா நீங்க என்ன பண்ணணும்? மெயின்ஸ் படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் இது சாத்தியம். இல்லைன்னா நீங்க அந்த 90% வந்து ப்ரிலிம்ஸ் கிளியரு ஆனா மெயின்ஸ் ஃபெயிலுங்கிற மாதிரி பிரயோஜனம் இல்லை. அட்டம்ஸ் பண்றவங்க, ப்ரிலிம்ஸ் அட்டம் பண்ணி கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மார்க்லாம் கம்மி, 140 தானே வரும்னு சொன்னேன். 140 கொஸ்டின்ஸ் போட்டாலே இப்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? மெயின்ஸ் 50 நாள் படிச்சிருக்க மாட்டான், மறுபடியும் போயிடுச்சு. பரமபதம் தான், மறுபடியும் முதல்ல இருந்து ப்ரிலிம்ஸ் படிப்பான். அப்பயும் மறுபடியும் ப்ரிலிம்ஸ் இந்த வாட்டி நிறைய படிக்கணும், பாஸ் ஆகி அதை முதல்ல பாஸ் பண்ணும். அதாவது பாதி கிணறு தான் அது, ஹாஃப் ஆஃப் த வெல். மிச்சத்தை தானே மெயின்ஸ் சேர்ந்துல படிக்கணும். அப்ப இப்படி நிறைய பேர் ஃபெயிலா போயிடுவாங்க. இல்ல சார், முதல்ல நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் இந்த ஆஃபீஸர் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அளவுக்குலாம் என்னுடைய
ஏரியா இல்ல, நான் முதல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல போயிடுறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, அப்போ குரூப் 1 குரூப் 2 நீங்க வந்து என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணணும். படிச்சா ரெண்டும் படி, இல்ல படிக்காது. அப்போ முதல்ல ஒரு வேலை வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நோக்கத்துல இருந்தீங்கன்னா, பி த காமன் ஆஸ்பிரண்ட். காமன் ஆஸ்பிரண்ட்னா யாரு? ஒன்றும் இல்லை, நீங்க சிங்கிள் டயர் எக்ஸாம்ஸா அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா, வேற ஒன்றும் இல்லை. சிங்கிள் டயர் எக்ஸாம்னா என்ன? ஒரே ஒரு எக்ஸாம், 200 கேள்வி, 100 கேள்வி, 80 கேள்வி, 150 கேள்வி அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. அப்ப அந்த சிங்கிள் டயர் எக்ஸாம்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆர்ஆர்பி இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு, ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கு, யூஎஸ்ஆர்பி இருக்கு, குரூப் 4 அஃப்கோர்ஸ் குரூப் 4 இருக்கு. கடைசி கடைசியா 2A கூட எடுத்துக்கலாம். குரூப் 2A அதுக்கும் மெயின்ஸ் இருக்குதான். ஆனா அந்த மெயின்ஸ் வந்து 2 ப்ரிலிம்ஸ் 1 ப்ரிலிம்ஸ் 2ங்கிற மாதிரி தான். இந்த கேட்டகரி, அதாவது குரூப் 2Aவும் குரூப் 4ம் ஒரு கேட்டகரி, குரூப் 1ம் குரூப் 2வும் கேட்டகரி. நீங்க கோல காமன் ஆஸ்பிரண்டா இல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஆஸ்பிரண்டாங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணிட்டு கை வைக்கணும். உங்க ஆசை கோல் குரூப் 1 இருந்தா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் படிக்கணும், இல்லைன்னா படிக்காத. நெவர் எவர் திங்க் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு 50 நாள்ல மெயின்ஸ் படிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு 0 சான்ஸ். அப்படி பாஸ் பண்ணவும் இல்லை, கடல்ல இல்லை. ஏன்னா மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய அதே கொஸ்டின் என்ன, ப்ரிலிம்ஸ் படிக்கிறதா அங்க மெயின்ஸ் கேட்க போறான். இங்க நம்ம ஏபிசிடி மார்க் பண்ண போறோம், அங்க போய் ஒரு 1.5 பக்கம் எழுதிட போறோம் நினைச்சா வாய்ப்பே இல்லை. 58 பக்கம் 3 மணி நேரத்துல எழுதணும். எடுத்து யோசிச்சு எழுதுறதுக்குள்ள நேரமே கிடைக்காது. அதே மாதிரி குறிப்பு வரைக்குங்கிற கேள்வி கேட்க மாட்டான். விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள், விவரி, கிரிட்டிக்கலி அனலைஸ், கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் தி ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பான். அப்போ யூ நீட், எப்படி ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 50 டெஸ்டாவது போட்டு பார்த்துருக்கணுங்கிற மாதிரி மெயின்ஸுக்கு ஒரு 50 டெஸ்டாவது போடணும். ரெண்டுத்துலயும் 50 டெஸ்ட் நம்ம வந்து சமமா நீங்க போடலைன்னா யூஆர் நாட் இன் த கேம். இல்ல உங்களுக்கு முதல்ல ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிப்படியா போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ரிப்பேர் ஃபார் சிங்கிள் டயர் எக்ஸாம்ஸ், டோன்ட் கோ ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எல்லாத்தையும் எழுதுறேன், குரூப் 1 எழுதுறேன், குரூப் 2 வருவேன், எல்லாத்துக்கும் வந்தா நோட்டிபிகேஷன் வந்தா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லெட்டர் போடுற மாதிரி உட்காந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா போட்டுட்டே இருக்க வேண்டியதா, பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்களேன், இதுலதான் 90% இருக்கான். 90% இந்த கிளாரிட்டி இலக்கே இல்ல. இலக்கு ரொம்ப அவசியம். எதை நோக்கி நீங்க படிப்பீங்க? இந்த ஸ்கெடியூலையும் ஹவ் வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, ஸ்ட்ரக்சர், ஸ்கெடியூல்ஸ், டெஸ்ட், ரிவிஷன், ரிப்பீட்டேஷன் பண்றது, கைடன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறும்ல. அப்ப காமன் ஆஸ்பிரண்டா இருந்துட்டீங்கன்னா சிங்கிள் டயர் எக்ஸாம்ஸ் அப்ப அதுக்கு மெயின்ஸே கிடையாது. ஒரே எக்ஸாம் தான், எழுதுனா பாஸ், வேலை முடிஞ்சு அப்படின்னா பி த காமன் ஆஸ்பிரண்ட். இதுக்கு உங்களுக்கு 4 மாசம் ஒரு எக்ஸாம் வந்துட்டே இருக்கு. ஒரு வருஷத்துல 4 மந்த்ஸ்க்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. 3 மாசமே போதுமானதா தான் இருக்கும். ஏன்னா ஆர்ஆர்பிக்கு ஒரு காந்தியும், எஸ்எஸ்சிக்கு ஒரு காந்தியும், குரூப் 4க்கு ஒரு காந்தியமா இருக்க போறாங்க. வரலாறுன்னு எடுத்தா ஒரே வரலாறு தானே. வரலாறு முழுமையா படிச்சிட்டீங்கன்னா வரலாறு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எல்லா இந்தியாவில் வைக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் பாலிட்டி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. மேக்ஸ் எல்லாம் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு சொல்லுங்க? உண்மைதானே? அப்ப சிங்கிள் டயர் எக்ஸாமா ஃபோக்கஸ் பண்ணி முதல்ல ஒரு வேலை வாங்குறது பிளான் பண்ணுங்க. இல்ல எனக்கு போன ஆபீசர் ஆகணும் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்ந்து படிங்க. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி பிரிக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கேற்ற மாதிரி we do have batches. ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச்ங்கிறது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய பேட்ச். இன்னொன்னு ஃப்ரீடம் பேட்ச். ஃப்ரீடம் பேட்ச் அப்படின்றது மோர் கைண்ட் ஆஃப் செல்ஃப் ஸ்டடி பேட்ச். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி இல்லையா, வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, நோட்ஸ், சப்ஜெக்டுக்கு தேவையான நோட்ஸ், அந்த நோட்ஸுக்கு தேவையான டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல இருந்து நம்ம மிஸ்டேக்ஸ் ஆன்சர் கீ பார்த்து சரி பண்ணிட்டு அதுக்கான ஒரு கிளாரிட்டி, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டாபிக். இந்த மாதிரி செல்ஃபா படிக்கிறதுக்கு ஃப்ரீடம் பேட்ச் ஒன்று இருக்கு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் போறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச். காமன் ஆஸ்பிரண்டா இருந்து முதல்ல ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீடம் பேட்ச். we do have 2 batches. we do have 2 batches. let me explain இந்த பேட்சஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா
சி ஃபர்ஸ்ட் சிலபஸ், 3 எக்ஸாம்க்கான சிலபஸ். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எப்படி படிக்கணும், 4க்கான 2A கொஸ்டின் அப்புறம் டிஸ்கஷன், லாஸ்ட் மினிட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து. அப்புறம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான வேர் டு ஸ்டடி, இப்போ சொன்னேன் இல்லையா, எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும், அதுக்கான OMR ஷீட். அதுக்கப்புறம் யூனிட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் 5 கொஸ்டின் தான் வரும். அந்த 5 கொஸ்டினுக்கு எவ்வளவு படிக்கணும், இவ்வளவுதான், இவ்வளவு படிச்சா போதும். ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 ஒரு 6 கிளாஸ் பார்த்துட்டு 6 டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிசிக்ஸ் 3 வீடியோஸ் பாக்குறீங்க, டெஸ்ட். பயாலஜி பாக்குறீங்க, கீழேயே வந்து டெஸ்ட் வந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பாருங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் கிளான்ஸ், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதுக்கு எல்லா டாபிக்குமே செலக்டிவ். இதை படிச்சா போதும். இதை விட்டுட்டு நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் பயாலஜி எடுத்து படிச்சீங்கன்னா அதுக்கே 6 மாசம் ஆகிடும். 5 கொஸ்டின் தான். 5 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளவுதான். அப்போ அந்த ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ பார்த்துட்டு நோட்ஸ், இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இதை நீங்களாவே பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி செல்ஃப் ஸ்டடி தான். உங்களுக்கு தேவையானது என்ன, ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஸ்கெடியூல். ஸ்ட்ரக்சர் வருது, அது கீழே ஸ்கெடியூல் வருது. அந்த ஸ்கெடியூல்ல தான் நோட்ஸ் வேணும், சரியா? அது நோட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நோட்ஸ் எப்படி எடுப்பீங்க, இந்த கிளாஸஸை பார்த்து நீங்க நோட்ஸ் எடுப்பீங்க, அதை ரிப்பீட் பண்ணுவீங்க. ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்து இங்க கீழே டெஸ்ட் வந்துடும். டெஸ்ட் எழுதிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக். அப்ப டாபிக் வைஸா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம இதுலயே போட்டாச்சு. அண்ட் முக்கியமானது, இதுல ஸ்கூல் புக்ஸும் கவர் ஆயிருக்கும், சரிங்களா? ஸ்கூல் புக்ஸும் கவர் ஆயிருக்கும். அண்ட் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பாலிசி நோட்ஸ் கிட்டத்தட்ட 600 பக்கம் 700 பக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. சஸ்டைன் SDG கோல்ஸ், சர்வே ரிப்போர்ட்ஸ், பாலிசி நோட்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் இதுல நம்ம வந்து செஷன்ஸ் மேக் பண்ணிருக்கோம். அப்போ எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு படிக்கணுங்கிறது கம்ப்ளீட்டா வந்துடும். இதை நாங்க கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட்டடா தான் வச்சிருக்கோம். அப்டேட் பண்ண உங்களுக்கு உங்க போன்ல நோட்டிபிகேஷன்ஸ் வரும். யூ வில் கெட் a notification in your mobile phone. Same applies to mains too. This is the course. இதே போல மெயின்ஸ் அப்படின்னா மெயின்ஸ்க்கும் அதே தான், சேம் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்துடும். மெயின்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபவுண்டேஷன் செஷன், ஆன்சர் புக்லெட், ரிசோர்ஸ் புக்கு, ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ்னு தனியா வந்துடும், தமிழ்ல தனியா வந்துடும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, 6 கம்ப்ளீட். மொத்தம் 7 யூனிட் இருக்கு. 7 யூனிட்டுக்குமே வந்துடும். அதுக்கு கீழே மார்க் டெஸ்ட் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். இதை நாங்க ரெகுலரா அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதை தாராளமா என்ன பண்ணலாம், படிக்க முடியும். ஸோ யூ நீட் a structure, you need notes, you need study materials and topic based test. குறைஞ்சது 10,000 கொஸ்டின்ஸ் ஆவது போட்டிருக்கணும் டாபிக் வைஸா ப்ரிலிம்ஸுக்கு. அதுவே மெயின்ஸ் அப்படின்னா மெயின்ஸுக்கு குறைஞ்சது 40-50 டெஸ்ட். மெயின்ஸ்ல வந்து 10 மார்க் கொஸ்டின் கேட்பான், இல்லைன்னா 15 மார்க் கொஸ்டின் கேட்பான். அந்த 10 மார்க் 15 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்றதுக்கான கிளாஸ் தனியா இருக்கு, அதுக்கு தனியான செஷன்ஸ் வரும். அப்போ முதல்ல நீங்க வைக்க வேண்டிய இலக்கு, நீங்க ஃப்ரேம் யுவர் மைண்ட், விச் ஆஸ்பிரண்ட் ஆர் யூ ஆர் கோயிங் டு பி. என்னவா ஆக போறீங்க, இல்ல என்னவா ஆகணும்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். திஸ் இஸ் யுவர் டைம் அண்ட் we do have an offer. ஸோ இந்த கோர்சஸ் நீங்க பை பண்றீங்கன்னா 90% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆஃபர் வேலிட் ஃபார் 1 டே மட்டும்தான் இருக்கு. அந்த ஆஃபர் கோட் வந்து பிப்ரவரி மாசம்னால கோட் வந்து வேலண்டைன். நீங்க வெப்சைட்ல போனதுக்கு அப்புறம், ஸோ TNPSC Factory, திஸ் இஸ் அவர் வெப்சைட். இதுல கோர்ஸ் செக்ஷன்ஸ்ல நீங்க எடுக்கும் போது அதுல நீங்க வேலண்டைன்ங்கிற கோடை யூஸ் பண்ணி யூ கேன் பை த கோர்ஸ். அதுல 90% வந்து உங்களுக்கு பீஸ் பை ஆஃப் ஆகும்.
அண்ட் இது ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் திஸ் நம்பர். திஸ் இஸ் மை நம்பர் 8610491161. நான் சாட்லயே மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமா கேட்கலாம்.